Today we will do stick workout. 3 counts பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. First exercise, கை நல்ல மேலே பிடிச்சி shoulder wide. 1, 2, 3. ஸோ இது மாதிரி பண்ணுங்க. இது 10 times 3 sets பண்ணுங்க. Second exercise, shoulder மேலே வச்சிருங்க. இப்படி பிடிச்சிங்க. காலை நல்லா வைடாக வச்சுட்டு 1 மேலே பாருங்க. 2, 3. இது செகண்ட் எக்ஸசைஸ். இதுவும் 10 times செய்யுங்க ஒரு சைடுக்கு. தேர்ட் எக்ஸசைஸ், கை பின்னாடி இந்த காலை தூக்கிடுங்க. ஸ்ட்ரெயிட் 1, 2, 3. இந்த காலுக்கு 10, இந்த காலுக்கு 10. இது தேர்ட் எக்ஸசைஸ். ஃபோர்த் எக்ஸசைஸ், இந்த பின்னாடி காலை கம்பை இப்படி கொடுத்துருங்க. நல்லா கீழே பெண்ட் போய் 1, 2, 3. இது மாதிரி 10 repeats 3 sets. வலது பக்கம் கையை கம்ப பிடிங்க. வலது காலை முன்னாடி வைங்க. இடது காலை பின்னாடி வச்சுட்டு ஒரு பம்ப் பண்ணிட்டு மேலே வரப்போ இதை ஸ்ட்ரைட் ஆகுங்க. 1, 2, 3. 5 எக்ஸசைஸ் ஆச்சு. 6 எக்ஸசைஸ். காலை நல்லா வைடாக வச்சுங்க. கம்பை மேலே கொண்டு போயிட்டு ஷூக்கு வெளியில் போயிட்டு 1, 2, 3. இது நெக்ஸ்ட்டு 7th எக்ஸசைஸ். காலை இப்படி வச்சுட்டு ஸ்வஸ்திக் ஷேப் திரும்பிடுங்க. 1, 2, 3. லாஸ்ட் எக்ஸசைஸ், காலை ரெண்டையும் இப்படி சேர்த்துக்குங்க. கம்பை மேலே கொண்டு போயிட்டு ஷூக்கு வெளியில் 1, 2, 3. இது பண்ணுறப்ப முட்டி மடக்கக்கூடாதுங்க. முட்டியை நேராக வச்சுக்கணும். இந்த எக்ஸசைஸ்லாம் 10 கவுண்ட் 3 செட்ஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா பூரா என்டையர் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸ்டிக்கை வச்சு பண்ணுறப்ப பாடி ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக திரும்பும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும். அதனால் டூ தீஸ் எக்ஸசைசஸ் 10 times 3 repeats alternate days. Thank you so much. Bye bye.